கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நாம் சிலுவை குறித்தான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாக சிலுவையில் இயேசு பேசின அந்த 7 வார்த்தைகள் குறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளாக நாம் இந்த நாளில் என்ன செய்யலாம், தியானிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் ஈஸ்டர் முடிஞ்சிட்டு இனிமேல் தான் தியானிக்கிறோன்ட்டு. ஆனால் என் மனதில் ஆண்டு உணர்த்தினபடினால இந்த நாளில் இந்த 7 காரியங்கள் ஒவ்வொரு காரியமாக உங்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுகிறேன். ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 23ஆம் வசனம் முதலாம் 34ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 34. லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். ஃபர்ஸ்ட் இயேசு பேசின முதல் வார்த்தை பிதாவை இவர்களுக்கு மன்னியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தையே மன்னிக்கிறது தான். மன்னிப்பு மிக மிக முக்கியம். மன்னிப்பு இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. மன்னிப்பு இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு மன்னிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையாக காணப்படுகிறது. இயேசு சொல்லுகிறார் தன்னுடைய ஜெபத்தினா மற்றவங்களை என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் என்ன செய்திருக்கிறார், மன்னித்திருக்கிறார். இயேசு நம்முடைய குற்றங்களை மன்னித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையில கூட சொல்லியிருக்கிறாரு. அந்த ஊமை அநேகருக்கு தெரிந்திருக்கிறோம். அதாவது ஒரு மனிதனிடத்துல ஒரு மனுஷன் 500 தான் கடன் பட்டிருந்தான். ஆனால் அந்த 500 கடனை அவன் முடியலனோட அந்த மனுஷன் ராஜா மன்னித்து விட்டான். அப்போ அதன் பிறகு அவனுடைய இன்னொரு தெரிந்தவன் கொஞ்சம் தான் கடன் பட்டிருந்தான். ஆனால் அவனை பிடித்து அந்த மனிதன் என்ன செய்தான், அடித்தான், துன்புறுத்தினான், ஜெயில போட்டான். ஆனால் இதை அறிந்த ராஜா அவனை பிடித்து கொண்டு, நான் உனக்கு 500 கடனை மன்னிக்கும் போது எதுக்கு நீ அவனுக்கு அந்த கடனை நீ மன்னிக்கலன்னு கேட்டு அவனுக்கு 10 மடங்கு பனிஷ்மெண்ட் என்ன செய்தாரு, கொடுத்தாரு. இதில் நாம் ராஜான்னு சொல்லும்போது இயேசு குறிக்கலாம். நாம் எல்லாரும் பாவம் செய்தோம். அப்போ நம்முடைய பாவங்களை இயேசு என்ன செய்தாரு, மன்னித்தாரு. இந்த உலகத்தில் யாரும் நீதிமான்கள் அல்ல. எல்லாருடைய பாவங்களையும் இயேசு என்ன செய்தாரு, மன்னித்தார். எல்லாருடைய பாவங்களையும் இயேசு என்ன செய்தாரு, மன்னித்தாரு. அதே போல மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்யும் பாவங்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய விருப்பம். மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்யும் பாவங்களை நாம் மன்னிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை என்ன செய்வார், மன்னிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். நாம் மற்றவங்களுடைய பாவங்களை மன்னிக்காத பட்சத்துல இயேசு நம்முடைய பாவங்களை என்ன செய்ய மாட்டாரு, மன்னிக்க மாட்டாரு. பிரியமானவர்கள், நம் மற்றவர்கள் செய்கிற பாவங்களை என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட பாவங்கள் அவர்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை. நமக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் பேசியிருந்தாலும் பரவாயில்லை. நமக்கு விரோதமாக அவர்கள் எப்படிப்பட்ட குற்றம் சாட்டினாலும் பரவாயில்லை. ஆனால் இயேசு சொல்கிறார், மன்னியுங்கள். ஆமென். ஏன் தெரியுமா? இயேசு நம்மளை மன்னித்திருக்கிறார். இயேசு நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செய்தாலும் நம்மளை மன்னித்து நம்மளை மகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். அநேகருக்குள்ள பாருங்க கசப்பு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க நான் என்ன செய்ய முடியாது, மன்னிக்கவே முடியாது. இல்லை பிரியமானவர்களே, நாம் மன்னிக்காத பட்சத்தில் இந்த பரலோகத்துக்குள்ள நாம் என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. இயேசு சொல்லுகிற நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அதை தான் விரும்புகிறார். நம் மற்றவர்களுடைய குற்றங்களை என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஆமென். நீங்கள் மன்னித்திருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அதனால நம்ம சிலுவை குறித்து அநேக காரியங்கள் தியானித்தோம். ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடணும், குட் ஃப்ரைடே கொண்டாடணும். ஆனால் நம்ம மனதில் கசப்பு யாரை குறித்து அது இருக்குதா? அதெல்லாம் வைத்துக்கொண்டு நாம் ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. நம் குட் ஃப்ரைடே கொண்டாடுறதுல ஒரு அர்த்தம் கிடையாது. தெரியுமா? நம்ம மனதில் கசப்பு இருக்கு. இயேசுடைய முதல் வார்த்தையை சொல்லுதாரு, நீ மற்றவங்களை என்ன செய், மன்னியுங்கள். நீங்கள் மன்னியுங்கள், நான் மன்னித்தேன். அதே போல் நீங்கள் என்ன செய்யுங்க, மன்னியுங்கள். அவரோட எப்படிப்பட்ட பெரிய துரோகிகளாக இருக்கட்டும், நாம் மன்னிக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், நம் இயேசுனுடைய பிள்ளைகள். ஆக நாம் மன்னிக்க வேண்டும். நாம் மன்னிக்கும் பொழுதுதான் இயேசு நமக்கு மன்னிப்பார். நாம் மன்னிக்காத பட்சத்தில் இயேசு நம்முடைய பாவங்களை என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. ஒடிஷா மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு மிஷினரி ஒடிஷா மாநிலத்தில் மிஷினரி ஊழியத்திற்காக வரும்பொழுது அவங்க நல்ல ஊழியம் செய்தார்கள். ஆனால் அவருடைய ஒய்ஃபுடைய கண்களுக்கு முன்பாகவே அவருடைய கணவர் அவருடைய 2 பிள்ளைகளை காருக்குள்ளே வைத்து தீ எரித்து விட்டாங்க. அவங்க ஒய்ஃப் அதுக்கு சாட்சி. அவங்க கண்களுக்கு முன்பாக அதை செய்தாங்க. ஆனால் ஜட்ஜி கேட்டார்,
உங்களுக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க விரும்புறீங்கன்ட்டு. அப்போது அவனை சிஸ்டர் சொன்னாங்க, நான் எங்களை மன்னித்து விடுகிறேன். என் கண்ணுக்கு முன்பாக தான் அவங்க கொன்னாங்க, என் கண்ணுக்கு முன்னாக தான் எல்லாமே செய்தாங்க, ஆனால் நான் அவங்களை மன்னித்து விடுகிறேன். ஏன் தெரியுமா? இயேசு எங்களை மன்னிக்க சொல்லியிருக்கிறார். ஆகவே அவர்களை நான் என்ன செய்கிறேன்? மன்னித்து விடுகிறேன். இயேசுவின் சுபாவம் அதுதான். இயேசு சிலுவை தூங்கும்போது முதலில் பேசின வார்த்தை அதுதான், பிதாவே இவர்களை மன்னியும், பிதாவே இவர்களை மன்னியும். நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த மன்னிக்கிற இருது நமக்கு வேண்டாம். நாம் எவ்வளோ மன்னிக்கிறோமோ அந்த அளவுக்கு இயேசுவும் நம்மளை என்ன செய்வார்? மன்னிப்பார். அதான் ஒரு நாள் சீசர்கள் எனக்கு நமக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களை எத்தனை தடவை மன்னிக்கேன்னு கேட்கும்போது அவர் சொல்வார், 7 முறை அல்ல 70 முறை என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். ஆமென். 7 முறை இல்லை, எப்படி சாவர வரைக்கும் நம்ம அவங்களை என்ன செய்ய வேணும்? மன்னித்து கொண்டே இருக்கு. எவ்வளோ துரோகம் பண்ணி கொண்டு இருக்கணும். அவங்க தீமை செய்கிறவர்கள், அவங்க துரோகம் பண்ணுகிறவர்கள், அவங்க துரோகம் தான் பண்ணுவாங்க, அவங்க தீமை தான் செய்வார்கள். ஆனால் நம்ம மன்னிக்கிறவர்கள், நம்ம மன்னிக்கணும், நம்ம மற்றவங்களை நேசிக்கணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஃபவுண்டேஷனை மன்னிக்கிறது தான். அதை மன்னிக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், இயேசு கிறிஸ்து நம்மளை சுத்திகரிப்பார், இயேசு கிறிஸ்து நம்மளை உயர்த்துவார், இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆகவே சிலுவையில் முதலில் இயேசு பேச முதல் வார்த்தை லூக்கா 23:34 சொல்லப்பட்ட பிதாவே இவர்களுக்கு மன்னியும், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஆமென். அந்த மன்னிப்பை நாமும் பெற்றுக்கொள்ளணும். மற்றவர்கள் நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது இயேசு நம்மளை மன்னிக்கிறவராக காணப்படுவார். நாம் ஜெபிக்கலாமா? உங்களை நேசிப்பவரே பரலோக தேவனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் பேசுவீராக. அவங்க இருதயத்தில் இருக்கிற கசப்பு இயேசு நாமத்தினால் வெளியே வருவதாக, மன்னிக்கிறவர்களாக மாற்றுவீராக. அப்படியே செய்ய போய் எப்படி நமக்கு சோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.